வணக்க மக்களே, சற்று முறையான செய்தி ஒன்று வெளியாகலாம். அதிமுக தலைமையில்தான் கூட்டணியாம் தமிழகத்தில். ஜெயக்குமாரின் திட்டவட்ட குறிப்பு. வாங்க வீடியோவை கண்டலாம். அதாவது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலையில்தான் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றதாம். இன்று இந்த நிலையில்தான் அதன்படிதான் அதிமுக தலைமை என்பது அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில்தான் கண்டிப்பாக மாவட்ட செயலாளர் இன்று கூட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளராம் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். அந்த சமயத்தில் தான் அவர் பொதுவெளியில் அதிமுகவின் கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க வேண்டாமென, கூட்டணி தானாக ஏற்படும், அது குறித்து கவலை வேண்டாமென மாவட்ட செயலாளருக்கு அவர் கூறியதாக தகவல் ஒன்று அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பி வந்ததா. அதாவது தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று அவர் தெரிவித்த நிலையில்தான் அதோடு அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது குறித்தும் சட்டமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா. இந்நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்போது அவர்களும் செய்தியாளர்கள் தாவேகா தலைவர் விஜய் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என மீண்டும் கூறியுள்ளார் என கேள்வி ஒன்றை எழுப்பினார்களாம். அதற்கு அவர், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் என்றால் அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள்தான் ஒரு தனித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று யாராக இருந்தாலும் விரும்புவார்கள். அந்த நிலையில்தான் நீங்கள் கேட்கும் இந்த கட்சி ஆரம்பிக்கக்கூட அப்படித்தான் கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அறிவிப்புகள் கொடுத்துள்ளதாம். அதாவது எங்கள் தலைமை தான் கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, சரிதானே, அவர்களுக்கு கருத்து அவர்களுடைய எங்களுடைய கருத்து என்று ஜெயக்குமார் அவர்கள் கூறியது அரசியல் மேலும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறதா. அதாவது முன்னதாகவே தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்கூட்டம் என்பது கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில்தான் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் தனியார் அரங்கில் இன்று நடைபெற்றது. அதாவது 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டத்திற்கு கரூர் தாவக பரப்பு கூட்ட நெரிசல் சிக்கி உயிர்ந்த 41 பேருக்கு மௌனஞ்சலி செலுத்தும் விதமாகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கெல்லாம் மௌனஞ்சலி செலுத்திய பிறகே கூட்டம் நடைபெற்றதாம். இதில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாம். அதில் 2026ஆம் ஆண்டு நடைபெறுள்ள சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைமையிலான கூட்டணி அமைக்கப்படும். இந்த கூட்டணி முடிவு என்பது அதற்கான அனைத்து அதிகாரமே அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் கண்டிப்பாக முடிவெடுப்பார் என இந்த குழுவில் ஒப்புதலெல்லாம் வழங்கப்பட்டதை தான் பேசப்படுகிறதா. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் நிலைப்பாட்டில்தான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று விஜய் அவர்கள் அறிவித்த நிலையில்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகமானது தனித்துதான் போட்டியிடும் நிலையில் கண்டிப்பாக இதை பார்க்கப்படுகிறதா. அரசியல் வியூகமும் அதைத்தான் வகுக்கிறதா. ஏனென்றால் விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை இன்று வரை அறிவிக்கப்படாத நிலையில்தான் தமிழக அரசியல் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் அரசியல். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.